ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகில் சிம்பு. இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது போல் சல்லடை வச்சுட்டு மைதா 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நல்லா நம்ம கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/3 கப் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஆயில் சேர்த்திக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் நான் சேர்த்துறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இது கூட குக்கிங் ஆயில் சேர்த்திக்கிறேன். குக்கிங் ஆயில் சேர்த்திட்டு அதே போல் நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மைதா மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு சைடாக இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்தி கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திக்கிறேன். பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் மீதம் இருக்கிற மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடாக இருந்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மாவு ரொம்ப கெட்டியாயிரும். கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அந்த கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு இது போல் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போது இது கூட நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலை, மைதா மாவு மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். மைதா மாவு சேர்த்திட்டு ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸ் இந்த கேக் டின்னில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இது போல் ரவுண்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே ஏர் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் மாவு ஈவனாக நம்மளுக்கு அதில் ஸ்ப்ரெட் ஆயிரும். இன்றைக்கி கேக் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம கடாய் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சு நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது கேக் வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் நம்மளுக்கு ஆகும். அதுவும் கேக் மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நான் இது போல் செக் பண்ணி பார்க்குறேன். கேக் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. இப்போ நம்மளுக்கு கேக் நல்லா வெந்து வந்திருக்குது. கேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே சிம்பிளாக நம்ம கேக் வேணும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி டீ டைம் ஸ்நாக்காக இது போல் நம்ம கேக் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்க வேண்டியது இல்லை. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.